Hi, this is Jacinda from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 27 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தொழிலாளியும் ஒரு முதலாளியும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த முதலாளி பாத்தீங்கன்னா ஒர்க்னு வந்துட்டா ரொம்ப சீரியஸா இருப்பாராம். ஆனா அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மலான பர்சன் மாதிரி ஹாப்பியா இருப்பாராம். ஆனா அந்த தொழிலாளிக்கு பாத்தீங்கன்னா அவரோட முதலாளியை பார்த்தாலே ரொம்ப பயமா, அவர்கிட்ட பேசுறதுனா ரொம்ப பயமா, அவருடைய சம்பளத்தை குறிச்சு பேசுறதுனா ரொம்ப பயமா. இந்த தொழிலாளிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த முதலாளி கொடுக்குற சம்பளம் பத்தலையாம். ஆனா அவர்கிட்ட கேட்கவும் இந்த தொழிலாளி பயந்தாராம். ஒரு நாள் இந்த முதலாளி எல்லா தொழிலாளிகிட்டயும் வந்து கேட்டாராம், நான் கொடுக்குற சேலரி உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அப்ப கூட இந்த ஒரு தொழிலாளி அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பயந்தாராம். கொஞ்ச நாள் போச்சா, இந்த தொழிலாளியால அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியலையா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனால அவங்க முதலாளிய கத்தியால குத்திட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லா பணத்தையும் திருடிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அதே மாதிரி இந்த தொழிலாளி வந்து அவர் வீட்டுக்கு போனாராம். அன்னைக்குன்னு பார்த்து அவருடைய ஓனர் வந்துட்டு தூங்காம முழிச்சிட்டு இருந்தாராம். இவர் உள்ள போறதுக்கும் அந்த ஓனர் வர்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சாம். யாரோ திருடன் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்துட்டு அந்த தொழிலாளியை பிடிச்சிட்டாராம். இந்த ஓனருக்கு அது நம்மளுடைய தொழிலாளி தான் தெரிஞ்சதும், ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தொழிலாளி வந்துட்டு, இல்ல உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். உடனே அந்த ஓனர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க இந்த பணம் எல்லாமே அந்த தொழிலாளி கிட்ட கொடுத்து அனுப்புனாராம். அவர் செஞ்ச தவறையும் மன்னிச்சிட்டாராம். இதே மாதிரிதான் நம்மளும் எந்த ஒரு விஷயத்துலயுமே ஓப்பன் அப் ஆக ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். திருடுறதாலேயும் பொய் சொல்றதாலேயும் மறைக்கிறதாலேயும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ மனுஷங்க கிட்ட கூட சொல்ல முடியாத ப்ராப்ளமா இருந்தா நீங்க ஏசப்பா கிட்ட தாராளமா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.